ஆப்பிரிக்க சவானாவில் சூரியன் மெதுவாக உதித்தது. புல்தரைகளுக்கு தங்க நிறத்தை பூசி காற்று அகேசியா மரங்களை மென்மையாக தழுவியது. பூச்சிகள் முணுமுணுத்தன. தொலைவில் ஒரு வரிக்குதிரை கனைத்தது. இந்த பூமியில் உயிர்கள் துடித்தன. ஒரு பெரிய அகேசியா மரத்தின் நிழலில் பிருடி என்ற சிங்கராஜன் நின்றிருந்தான். அவனது கழுத்தில் உள்ள மயிர்கள் கருகிய மண்ணின் நிறத்தில் காற்றில் அசைந்தன. முதுமை அவனை தொடவில்லை, ஆனால் அவனது ஒவ்வொரு அசைவிலும் பலம் தெளிவாக தெரிந்தது. அவனது பெயர் இடிமுழக்கம் என்று பொருள்படும். பிருடி ரேஞ்சர்களுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இடையே ஒரு புராணமாக இருந்தது. அவனது பின்னால் 3 பெண் சிங்கங்கள் பசியுடன் எதற்கும் தயாராக நின்றன. பல நாட்களாக அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. பிருடியின் கண்கள் சவானாவை உற்று நோக்கின. தொலைவில் ஒரு இம்பாலா மான் புல் மேய்வதை அவன் கண்டான். அது தனியாக இருந்தது, வேகமானது, எப்போதும் எச்சரிக்கையாக. எந்த அறிகுறியும் இல்லாமல் பிருடி தரையை நோக்கி சாய்ந்தான். அவனது தசைகள் இறுகின. பெண் சிங்கங்கள் இரு பக்கங்களுக்கும் சிதறின. பின்னர் தாக்குதல் தொடங்கியது. பிருடி முன்னோக்கி பாய்ந்தான், இடி முழக்கம் போல. அவனது கால்கள் பூமியை தாக்கின. இம்பாலா தாமதமாக சத்தம் கேட்டது. அது பாய்ந்து புதர்களை தாண்டி சிக்கசக் முறையில் ஓடியது. பெண் சிங்கங்கள் பின்னால் இருந்து வளைத்தன. ஆனால் பிருடி பெருமையுடன் தனியாக வேட்டையாட முடிவு செய்தான். நிலம் உயர்ந்தும் தாழ்ந்தும் சென்றது. இம்பாலா ஒரு சிறிய குழியை தாண்டி பின்னர் ஒரு வி வடிவ அகேசியா மரத்தை நோக்கி ஓடியது. மரத்தின் இரு கிளைகள் கீழே பிரிந்து ஒரு இடுக்கான இடைவெளியை உருவாக்கியிருந்தன. இம்பாலா வேறு வழியின்றி அந்த இடைவெளியை கடந்தது. அதன் ஒல்லியான உடல் எளிதாக கடந்து சென்றது. ஆனால் பிருடி பின்தொடர்ந்தான். அவன் பாய்ந்தான், மார்பு முன்னோக்கி. ஆனால் அந்த மரம் அரசர்களுக்காக உருவாக்கப்படவில்லை. அவனது அகலமான தோள்கள் இடைவெளியில் சிக்கின. ஒரு வலிமையான முழக்கத்துடன் அவன் மரத்தின் இடைவெளியில் சிக்கிக்கொண்டான். பின்னங்கால்கள் மரத்தின் பட்டையில் உரசின. ஆனால் அவனால் அசைய முடியவில்லை. இம்பாலா சவானாவில் மறைந்தது. பிருடி கர்ஜித்தான். அந்த சத்தம் சவானாவை கிழித்தது. அவன் துடித்தான், நகங்களை மரத்தில் பதித்தான். வால் வேகமாக ஆடியது. ஆனால் அவனுக்கு விடுதலை இல்லை. பெண் சிங்கங்கள் வந்தன, குழப்பத்துடன். அவை மரத்தைச் சுற்றி வட்டமிட்டன. ஒருத்தி அவனது பக்கத்தில் மென்மையாக தட்டினாள். மற்றவள் மரத்தில் கை வைத்தாள். மூன்றாவது அவனது கழுத்து மயிரை மெதுவாக இழுத்தாள். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. பிருடி மீண்டும் கர்ஜித்தான், இம்முறை கோபத்துடன், ஆதரவின்மையும். சவானா அமைதியானது. பெண் சிங்கங்கள் எச்சரிக்கையுடன் மரத்தைச் சுற்றி காவல் நின்றன. பிருடியின் மார்பு உயர்ந்து தாழ்ந்தது. அவனது கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. இதுவரை அவன் ஒருபோதும் இவ்வளவு பலவீனமாக இருந்ததில்லை. நேரம் கடந்து சென்றது. காற்று அவனது வாசனையை தூரத்திற்கு கொண்டு சென்றது. திடீரென ஒரு முழக்கம் கேட்டது. ஒரு ரேஞ்சர் ட்ரக் பச்சை நிறத்தில் ஒரு மலை உச்சியில் இருந்து மெதுவாக கீழே வந்தது. 3 பேர் இறங்கினர். ஜோனாஸ், கோஃபி, டேனியல். அவர்கள் பிருடியை சிக்கிய நிலையில் பெண் சிங்கங்களால் சூழப்பட்டிருப்பதை கண்டனர். பார், அவன் உண்மையாகவே சிக்கிக் கொண்டான். ஜோனாஸ் முணுமுணுத்தான். இந்த மூவரும் காட்டின் தாளத்தை அறிந்தவர்கள். யானைகளை கெடுவிலிருந்து விடுவித்தவர்கள், பாம்புகளை கிராமங்களிலிருந்து அகற்றியவர்கள், காட்டில் பசுவின் கன்று பிறப்பை நடத்தியவர்கள் கூட. ஆனால் இப்படி ஒரு காட்சி ஒரு சிங்கராஜன் அகேசியா மரத்தில் சிக்கியது அவர்கள் ஒருபோதும் கண்டதில்லை. ஜோனாஸ் முன்னே நின்றான். அமைதியாக, நேரடியாக, கண்ணில் பார்க்காதே என்று அவன் சொன்னான். கோஃபி ஒரு மயக்க மருந்து துப்பாக்கியை தோளில் சுமந்து, தாக்குதலுக்காக அல்ல, பாதுகாப்பிற்காக. டேனியல் ஒரு செயின்சாவை கையில் பிடித்து அமைதியாக. அவர்கள் மெதுவாக நடந்தனர். அமைதியாக, பிருடி என்று முணுமுணுத்தனர். பெண் சிங்கங்கள் முணங்கின, வாள்களை வீசின. பிருடி தலையை உயர்த்தி ஒரு கணம் ஜோனாஸை பார்த்தான், பின்னர் தலையை தாழ்த்தினான். அவர்கள் 5 மீட்டர் தொலைவில் நின்றனர். கருவிகளை மெதுவாக கீழே வைத்தனர். மரத்தின் அடிப்பகுதியை வெட்டுவோம், ஜோனாஸ் சொன்னான். டேனியல் மரத்தின் அருகில் முழங்காலில் அமர்ந்து மேலே சிக்கிய பிருடியை ஒருமுறை பார்த்தான். கோஃபி துப்பாக்கியுடன் பெண் சிங்கங்களை உன்னிப்பாக கவனித்தான். செயின்சா கர்ஜித்தது. அந்த சத்தம் சவானாவில் பரவியது. பெண் சிங்கங்கள் ஒரு அடி முன்னே வைத்து முணங்கின. ஜோனாஸ்,
கைகளை உயர்த்தி அமைதியாக இது சத்தம் மட்டுமே என்று சொன்னான். பிருடி ஒருமுறை துடித்தான், மரத்தில் நகங்களை பதித்தான், ஆனால் அசையவில்லை. டேனியல் மரத்தின் அடிப்பகுதியை வெட்டினான். மரத்தூள் புல்லில் விழுந்தது. கோஃபி ஒரு கண்ணை பெண் சிங்கங்களில் ஒரு விரலை துப்பாக்கியின் தூண்டுதலுக்கு அருகில் வைத்திருந்தான். அவனிடம் பேசு, டேனியல் கூச்சலிட்டான். சரி, பிருடி, இன்னும் கொஞ்சம் பிடித்து நில், ஜோனாஸ் சொன்னான். திடீரென ஒரு முறிவு, மரம் பிளந்தது. இடைவெளி பெரிதானது. பிருடியின் முன்னங்கால் முன்னோக்கி விழுந்தது. அவன் வருகிறான். ஜோனாஸ் கத்தினான். ஒரு கடைசி வெட்டு. மரம் பிளவுபட்டது. பிருடி ஒரு கர்ஜனையுடன் முன்னோக்கி விழுந்தான். 4 கால்களில் அவன் தரையிறங்கினான், வலிமையாக. எல்லாம் அமைதியானது. செயின்சா நின்றது. தூசு தங்க ஒளியில் அமர்ந்தது. ரேஞ்சர்கள் மூச்சை அடக்கி நின்றனர். பிருடி அவர்களை பார்த்தான். அவனது மார்பு உயர்ந்து தாழ்ந்தது. ஆனால் அவன் தாக்கவில்லை. ஒரு கணம் அவன் ஒரு அரசனின் கம்பீரத்துடன் அவர்களை பார்த்தான். பின்னர் அவன் தலையை திருப்பினான். பெண் சிங்கங்கள் அமைதியாக அவன் அருகே வந்தன. ஒவ்வொருவரும் அவனது நெற்றியில் முகத்தை உரசி அவனது பக்கங்களில் ஒட்டினர். அது ஒரு சடங்கு போல இருந்தது, ஒரு அரசனின் திரும்புதல். அவன் நடந்தான். ஒவ்வொரு அடியும் கம்பீரமானது. பெண் சிங்கங்கள் பின்தொடர்ந்தன, ஒரு ஊர்வலம் போல. ரேஞ்சர்கள் எதுவும் பேசவில்லை. இது வேறுவிதமாக போயிருக்கலாம், டேனியல் இறுதியாகச் சொன்னான். அவன் இதை நினைவில் வைத்திருப்பான். ஜோனாஸ் தொலைவில் செல்லும் சிங்கங்களை பார்த்து முணுமுணுத்தான். ட்ரக் மெதுவாக திரும்பி புல் வழியாக ஓடியது. அவர்களின் சக்கர தடங்கள் மெதுவாக மறைந்தன. பின்னால் பிளவுபட்ட அகேசியா மரம் ஒரு நினைவு சின்னம் போல நின்றது. தொலைவில் பிருடியும் அவனது கூட்டமும் வெப்பத்தில் மங்கும் கட்சியில் கரைந்தன. இந்த கதை பலம் மட்டுமல்ல, கருணையும் தைரியமும் முக்கியம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பிருடியை விடுவித்தது அவனது பலம் அல்ல, மனிதர்களின் அமைதியான முடிவு. இவ்வாறு நாம் சிந்திக்கலாம் இல்லையா? இயற்கையின் ஒரு பகுதியாக அதை வெல்ல அல்ல, பாதுகாக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம்.